மேன், உங்க கடையில கரண்டி ஆம்லெட்டுக்கு கயல் ஆம்லெட் அப்படின்னு பேர் வைங்க. ஓகே சார். பிகாஸ் இது கயல் சொல்லி கொடுத்த டிஷ். ஓகே சரி சார். எப்படி கயல்? ஆமா சார். நீங்க ஆஃப் பாயில், நான் ஆம்லெட். நீங்க ஆஃப் பாயில், நான் ஆம்லெட். ஐயோ, என்ன சார் சிரிக்கிறீங்க? சாப்பிட்றீங்களா? ம், சரி சார். கயல், உனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி. ஐ லைக் இட். ஏன் கயல், சார், நம்ம படத்தோட கதையில உனக்கு பிடிச்ச சீன் எது? கம் ஆன், டெல் மீ. நீதான் ஸ்கிரிப்ட தலையில படிச்சிருக்க, சொல்லியா? எனக்கு பிடிச்ச சீன் என்னன்னா ஹீரோ நான் தான். ஹீரோன் கிட்ட லவ் சொல்லான்னு நினைச்சு. கம் ஆன் கம் ஆன், யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். டெல் மீ. நினைச்சு லவ் சொல்லலான்னு நினைச்சு அதுக்கப்புறம் வேண்டான்னு முடிவு பண்ணுவார் பாத்தீங்களா, அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். ஒய் பர்టిక్యులரா ஏன் இந்த சீனை சொல்ற? அது எப்பவுமே எல்லா பொண்ணுங்களுக்கும் பார்த்து பழகின உடனே லவ் சொல்ற பசங்களை விட ஆற அமர யோசிச்சு அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்து லவ் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். சார், ஆஃப் பாயில் ஆறுது, சாப்பிடுங்க. ஆமா. பெரர், உங்க கடையில உடையாத ஆஃப் பாயில போட சொல்லுங்க. உடையாத ஆபாயிலா? நீ சாப்பிடு கயல். என்னடா இது, ஆஃப் பாயிலுக்கு வந்த சோதனை. சார், இப்ப நான் கேட்டேனா? இல்ல சார், கேட்ட மாதிரி இருந்தது. சார், சார் அப்போதான் சார் கேஷுவலா இருக்கும். குட், தேங்க்யூ சார். பேட்டெல்லாம் டெய்லி வந்துருதுல்ல? வாங்கிடுறேன் சார். இப்ப நீ என்ன பண்ற? சொல்லுங்க சார். நேரா போய் டைரக்டரை கூட்டிட்டு வா. சரிங்க சார். நடக்காத, ஓடி போ. ஓகே சார்.
சொல்லுங்க சார். தினேஷ், நம்ம ஸ்கிரிப்ட்ல ஹீரோ லவ்வ சொல்ல யோசிக்கிறான், ம். அதுக்கப்புறம் வேண்டான்னு தள்ளி போடுறான். அது ஏன் அப்படி? எதுக்காக அது மாதிரி சீன் பண்ணிருக்கீங்க? எனி பர்பஸ்? இருக்கு சார். இது கதை இல்ல, என் லைஃப்ல நடந்த என்னை பாதிச்ச ஒரு சம்பவம் சார். அப்படியா? சொல்லவே இல்லை. யாருக்கு என்னாச்சு? டெல் மீ ப்ளீஸ்.